அப்படியாட்ட அற்புதமான வாய்ப்பு. இதில் ஆணு பெண் அனைவருமே எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பால் குடத்தை முன்னே சொன்னால் ஏன் வாழ்க்கையில் உயர மாட்டேங்கணும். அப்போ அந்த கிரகங்கள் தடுக்குதுன்னா நம்ம தலை மேலே அந்த பால் குடத்தை சுமரும் பொழுது பாரங்கள் எல்லாம் சுமந்து வரும்பொழுது பாவங்கள் எல்லாம் இறங்கி போகும். அந்த பாலை சுமக்கும் பொழுது எண்ணற்ற வகையான ஆற்றல் உண்டாகும், தெய்வகடாட்சியங்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பால் அபிஷேகம் பண்ண சொல்கிறதே பன்னீர் அபிஷேகம் பண்ண சொல்லலாம், சந்தனாபிஷேகம் பண்ண சொல்லாமல். ஏன்னா பாலுக்கு மட்டும்தான் பாவத்தையும் பிழைகளையும் வருகின்ற வினைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புத சக்தி அந்த பால் உண்டு. எப்படி ஒரு பசு இரத்தத்தை பாலாக்கி கொடுக்கின்றதோ அதுபோல் நாம் இறைவனுக்கு பாலாபிஷேகம் செய்யும் போது அனைத்து வகையான தடைவர்களும் உடைந்து வழிவகை கிடைக்கும். அப்போ நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ, என்ன நம்மளோட குறிக்கோளோ அந்த குறிக்கோளை வேண்டி அந்த பால் குடத்தை சுமந்து வந்து இறைவன் மேலே நம்ம பாலாபிஷேகம் பண்ணும்போது, உங்களோட கையாலே உங்களோட குமரனுக்கு பாலாபிஷேகம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த தடைவரெல்லாம் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் உயர்வதற்கான அற்புதமான ஒரு விழா தான் இந்த பால் குட விழா.